Hey guys, I am Roshan Safiha, currently doing my pre-final year in KPV Government Medical College. நான் NEET 2022 தான் கிளியர் பண்ணேன். எனக்கு NEET கிளியர் பண்ண ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது RJR அகாடமி தான். அண்ட் எனக்கு ஃபிசிக்ஸ்னால் ரொம்ப கஷ்டப்படுவேன், எனக்கு வரவே வராது. என்னோட கான்ஃபிடென்ஸ்லாம் ரொம்ப லோவாக இருக்கும், என்னால் NEET கிளியர் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம். பட் ஆஃப்டர் ஜாயினிங் RJR அகாடமி ஐ காட் கான்ஃபிடென்ஸ் அண்ட் டீச்சர்ஸும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சொல்லி கொடுத்தாங்க. என்ன டவுட் எப்போ கேட்டாலும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்து சொல்லி கொடுக்குறனால எந்த ஒரு கஷ்டமும் நான் வந்து ஃபீல் பண்ணல. பயாலஜி, கெமிஸ்ட்ரி அதுலேயும் நிறைய மார்க் டெஸ்ட் வச்சனால கடைசி நேரத்தில் என்னோட ஸ்கோர் நல்லாவே பூஸ்ட் ஆச்சு. என்னோட சக்ஸஸ்ஃபுல்லாக RJR அகாடமிக்கு தான். அண்ட் RJR சாரும் நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. என்னால் NEET கிளியர் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களாலே கண்டிப்பாக முடியும். ஸோ இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? கம் ஜாயின் RJR அகாடமி. பாய். Patiently waiting, right? Your kids are writing exam very nicely. Okay, I am Sivashankar from RJR Academy. ஸோ உங்கள் வெல்கம் பண்ணதான் நான் இப்போ ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராமோட டீட்டெயில்ஸ்லாம் நான் ஒன்றும் பேச போகிறதில்ல. லாட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர் டு டாக் டு உங்களுக்கு என்ன டிஸ்கஷன் என்ன பண்ண போகிறோம் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. பட் அபவுட் மீ, நான் வந்து ஒரு 8 இயர்ஸாக ஐ எம் வித் RJR Academy. I am in admin இருக்கேன் நான். And we are not only we are doing the classes not only here, the schools-லாம் கூட outside the campus program கூட நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். with schools tie up, like group of விவேகானந்தா group of schools, ஸ்பார்டன் அதே மாதிரி ஸ்கூல்ஸ்லையும் we are doing. that is the other program. NEET and JEE வந்து கேம்பஸ் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம், அதே கூட ஸ்கூல் டைப்பு பண்ணிகிட்ருக்கோம். And other than NEET and JEE also other professional courses like CA Foundation and then QT exam, எல்லாத்துக்குமே ஆன்லைன் classes we have been doing. So NEET and JEE class வந்து 4th consecutive year we got the best NEET award அப்படின்னு Times of India 4th இயராக நாங்கள் வந்து been awarded, the Times of India group. So they are awarded. And here RJR Academy என்ன அப்படின்னா, we are making the students for average and below average students, we want to get a government seat. That is the aim of our founder chairman Dr. R. Govindarajan sir. The dedication சாரோட is a one man show அப்படின்னு சொல்வேன். there is no backup. அவரோட dedication, அவரோட interest to get a government seat for the average and below average student எப்படி convert பண்ணி. That is why I am telling you that, because that type of faculty we have a dedicated faculty. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் how we have been doing எல்லாமே வந்து என்னோட கொலீக்ஸ் எல்லாமே அந்தந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பேசுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ வெரி மச். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ வாண்ட் டு வெல்கம் யூ ஆல். ஸோ ஒரு வண்டர்ஃபுல்லான அக்கேஷன். அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். என்னென்னா யூ ஹவ் டேக்கன் லாட் ஆஃப் டைம். நிறைய பேர் வேறு ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க. ஸோ இட்ஸ் ஆல் த எஃபர்ட் தட் யூஆர் டேக்கிங் ஃபார் யுவர் சில்ட்ரன். கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய விஷயம். ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் ஆல் ஆஃப் யூ. ஓகே, RJR அகாடமியை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் வந்து சார் சொன்னார். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, த ரேஷியோ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் பாசிங் அவுட், ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 120ல் 30, அவர் 200ல் 50 அப்படின்னும் போது இட்ஸ் ஹெல்தி நம்பர் கம்பேரிங் டு வெரி பிக் நம்பர்ஸ். அதாவது ஒரு 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் வச்சிருக்கோம், அதுலேருந்து நாங்கள் வந்து ஒரு 50 ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோன்றது இட்ஸ் நாட் அ பிக் டீல். ரெண்டாவது, அதில் இருக்கக்கூடிய ஒரு சில கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஐசோலேட் பண்ணி நாங்கள் கவர்மெண்ட் சீட் வாங்க வைக்கிறோன்றது இட்ஸ் நாட் அ பிக் டீல். பட் வி ஆர் மேக்கிங் அ லாட் ஆஃப் எஃபர்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் ஆவரேஜ். அவனால ஒரு இவ்வளவுதான் பண்ண முடியுன்ற ஒரு ஸ்டூடெண்ட் தான் எங்ககிட்ட வராங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து வி ஆர் டேக்கிங் அ லாட் ஆஃப் எஃபர்ட் டு மேக் தெம், டு பிரிங் தெம் அப். ஸோ இங்கே நீங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் பேட்ச் அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து RJR அகாடமிக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஒவ்வொரு இயருமே ஸ்டூடெண்ட்ஸ் என்டையர் இந்த ஜேர்னியில் வந்து லாஸ்ட் 4 months நம்ம இந்த கோர்சஸ் வந்து பண்ணுவோம். இந்த லாஸ்ட் 4 months வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஈவன் ரெசிடென்ஷியல். அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஒரு சில விஷயங்களை நாங்கள் பக்கத்துல இருந்து ப்ரொவைட் பண்ண போறோம். இட்ஸ் நாட் அபவுட் யாரு வந்து சூப்பரா மார்க் எடுக்கக்கூடிய குழந்தைங்க அப்படின்றத தாண்டி எந்த குழந்தை எஃபோர்ட் போட ரெடியா இருக்காங்க. பிகாஸ் ஆஸ் அ டீச்சர் நான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கிளாஸ் இருக்கிறேன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் டெஸ்ட் வைக்கிறேன். ஆனா இதுல ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்க மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டெஸ்ட் பேப்பர் இங்க எழுதுனாங்கன்னா வீட்டுக்கு ஒரு டெஸ்ட் பேப்பர் வாங்கிட்டு போவாங்க. சார் கொஸ்டின் பேப்பர் கொடுங்க, நான் வீட்டுக்கு எழுதி பாக்குறேன். ஸோ தே ஆர் த எக்ஸ்ட்ரா ஒர்க்கர்ஸ். அவங்க தான் வந்து அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை வந்து ஸ்ட்ரெச் பண்றாங்க. அந்த குழந்தைங்கனால ஈவன் தான் சொல்ற பாருங்க, டேலண்ட் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் குட் வின். சரிங்களா? ஹார்ட் ஒர்க் யார் பண்றாங்களோ டெஃபினட்டா பண்ண முடியும். இட்ஸ் நாட் அபவுட் சார் எனக்கு நேச்சுரலாவே ஒரு ஸ்கில் இருக்கு,
இங்க நிறைய பேர் பயங்கர அறிவாளிங்களா இருக்காங்க சரிங்களா. அறிவாளிங்க வந்து எதுவுமே சாதிக்கிறது கிடையாது. யாரு முயற்சி செய்யறாங்களோ அவங்க தான் சாதிக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில நகர்ந்துட்டே இருப்பாங்க அவங்க. சோ இங்க எந்த குழந்தை அந்த முயற்சி பண்ண ரெடியா இருக்காங்களோ, ஏன்னா நீங்க எல்லாம் யூ ஹவ் கம் அப். நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபுல் டைம், ஏன்னா நிறைய பேர் மதுரையில எல்லாம் கால் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, சார் நீங்க ரெசிடென்ஷியல் சொல்றீங்க, தங்கி படிக்கணும், குழந்தை விட்டு பிரிஞ்சு இருக்கணும், இதெல்லாமே அவங்களுக்கு தெரிய தவிர they are not looking at their goal. The vision is not clear. அப்போ கிளியரா இருக்கக்கூடிய ஒரு சிலர் நீங்க இங்க வந்திருக்கீங்க. அந்த மாதிரி குழந்தைங்க கூட we are working. இந்த ரெசிடென்ஷியல் கூட இல்லாம நாங்க வந்து ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் வாங்க கூட குழந்தைகள் எஸ்ஐபின்னு சொல்லிட்டு பேட்ச் எடுத்தோம். அத்தனை குழந்தைங்களுமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்கியிருக்காங்க. ஸோ தட்ஸ் அ பிக் வின்னிங் டர்ன் ஃபார் எவ்ரி இயர். இது வந்து ஒரு வருஷம் நாங்க பண்ணது கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி இயர் we are doing in RJR Academy. ஸோ இந்த குழந்தைங்க வந்து பாத்தீங்க கேட்பாங்க, ஹையஸ்ட் மார்க் என்ன 700 எபோவா, 720 வாங்கியிருக்காங்களான்னா கிடையாது. இட்ஸ் நாட் தி இன்டென்ஷன். இங்க குழந்தைங்க வரதுக்கான காரணம் என்ன? டு கெட் இன் டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். அந்த விஷயங்களை டிட் வி சாட்டிஸ்ஃபை? எஸ் வி டிட். வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் இட். சரிங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த பேட்சை இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே பேரண்ட்ஸ்க்கான கிளியர் அவேர்னஸ் அப்படிங்கறத நம்ம கொடுக்கணும். அப்படின்றதுனால தான் யூ ஆர் ஹியர். ஸோ நம்ம இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நிறைய வரவேற்பு இருந்துச்சு. ஏன்னா பாருங்க, எந்த அகாடமிஸுமே they won't be giving this promise of giving you a government medical seat. It's a 100% effort that is taken by the institute. ஏன்னா ஒரு பேரண்ட் அப்படின்னும் போது உங்களோட டியூட்டின்றது பாருங்களேன், ஒரு குழந்தை இங்க படிக்கிறாங்க, வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை ட்ராக் பண்ணணும். அவங்க உங்ககிட்ட ஒரு காரணம் சொல்லுவாங்க, அது சரியா தவறான அனலைஸ் பண்ண முடியாது. அவங்க டவுட் கேட்கறான் அப்படின்னா அதை ரீச் பண்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணுவீங்களே தவிர நீங்க உட்காந்து சொல்லி தர முடியாது. காலையில எழுப்பிட முடியுமா அப்படின்னா டிசிப்ளின் அப்பா அம்மாட்ட ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்பா அம்மாட்ட ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். அந்த டிசிப்ளின், அந்த ரூல் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கன்சர்னா இருக்காது. அப்போ டிசிப்ளின் இல்லாத இடத்துல ப்ராக்ரஸ் நம்ம பார்க்க முடியாது. இட் இஸ் நாட் வெரி ஈஸி டு அச்சீவ் சம்திங் வித்வுட் டிசிப்ளின். ஏன்னா இங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மோட்டிவேட் பண்ணலாம், எல்லாத்தையும் பேசலாம். எல்லாத்துக்குமே 720 அவுட் ஆஃப் 720 இப்படிதான் எடுக்கணும்ன்ற ப்ளூ பிரிண்ட்டை நான் எல்லா கேள்வியும் கொடுத்துட முடியும். ஆனா எல்லாருமே எடுக்க முடியுமானா முடியாது. அப்ப எந்த குழந்தை முயற்சி பண்ணுதோ, எந்த குழந்தை சொல்றதை செய்யறாங்களோ அவங்க தான் they can achieve. இந்த இடத்துல நாங்க உங்க மேல பாரத்தை வந்து முழுசா போட விரும்பல. ஏன்னா you are not coming into this program as a faculty and as a RGR team. We are going to take that responsibility. உங்களோட சைட்ல இருக்கக்கூடிய எஃபர்ட்ஸை நாங்க எடுத்துக்க போறோம். ஸோ ஆஸ் அ பேரண்டா நாங்க உங்க கூட இருந்து டிராவல் பண்ண போறோம். ஸோ இதுல என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம், நான் என்ன ரோல் பிளே பண்ண போறேன் உங்க குழந்தைங்க கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா மென்டர்ஷிப். ஸோ மென்டர்ஷிப் அப்படின்னும் போது இந்த எல்லா குழந்தைங்களுக்குமே எபிலிட்டி இருக்கும், எல்லாருக்குமே நல்ல அறிவு இருக்கும், திறன் இருக்கும். சரிங்களா. பட் தே நீட் அ ரைட் மைண்ட் செட், அ கிளியர் விஷன் அண்ட் அ ப்ரொடக்டிவிட்டி டு ஃபாலோ. எல்லாமே அவங்க கையில் இருந்தாலும் யாரோ ஒருத்தர் அவங்கள வந்து உந்தி தள்ளிட்டு இருக்கணும். ஸோ அதுக்கு நானும் என் கூட ஐயப்பன் சார் வருவார் இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஸோ அவரும் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த இயர் லாங் அவங்க கூட நாங்கள் டிராவல் பண்ண போறோம். ஸோ உங்ககிட்டயும் நாங்கள் கான்ஸ்டன்டா கம்யூனிகேட் பண்ண போறோம். ஸோ நீங்க என் கூட எப்போனாலும் பேசலாம். ஏன்னா நீங்க ரெசிடென்ஷியல் அப்படின்றதுனால if you have some concern, அவங்க படிப்பை பத்தியோ இல்ல அவங்களோட ஆட்டிடியூட் பிஹேவியரை பத்தியோ, பிகாஸ் நாங்க எத்தனையோ பேட்சஸ் கிரியேட் பண்ணும்போது we have seen lot of students, நிறைய நல்ல படிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டிசிப்ளின் இல்லாம போறனால லாஸ்ட்ல சீட் மிஸ் பண்ண குழந்தைங்களை பார்த்திருக்கோம். ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பான் அந்த பையன், எனக்கு இங்க கண்டிப்பா நான் சீட் வாங்கிடுவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்க பையன் சேலம் மெடிக்கல் காலேஜ்ல வாங்குவாங்க. அவங்க டார்கெட் பண்ணது மெட்ராஸ் மெடிக்கல், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு லெத்தாஜினால சீட்டை மிஸ் பண்ணிருப்பாங்க. we have seen lot of stories. நிறைய பேட்சஸ் உருவாக்கும் போது நிறைய கதைகள் எங்க கிட்ட இருக்கு, எப்படிலாம் குழந்தைங்க என்னன்னா பண்ணா வர முடியும்ன்றது. ஸோ சார் உங்ககிட்ட கேட்க வேண்டிய விஷயங்கள், ஒரு சில ப்ராமிசஸ் நிறைய இருக்கு. ரெண்டாவது நம்ம என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இது எல்லாமே உங்ககிட்ட நாங்க தெளிவா ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் திஸ் ப்ரோக்ராம் வில் பி ஸ்டார்டட். சரிங்களா. இந்த ப்ரோக்ராம்கான ஃபர்ஸ்ட் பேட்ச் இந்த 2026க்கான கிளாஸஸ் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. தட் இஸ் ஆன் 19th. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி இன் வெல்கமிங் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின். அண்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த கிளாஸஸ் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேக்கல்டிஸுமே உங்ககிட்ட அந்தந்த ஸ்பெசிபிக் சப்ஜெக்ட்ஸை எப்படி டீச் பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்ல போறாங்க. ஸோ மற்ற இன்ஸ்டியூட்ஸ்லயோ இல்லை ஐ டோன்ட் வாண்ட் டு கம்பேர், பட் ஸ்டில் நிறைய வெளி மாநிலங்கள்ல இருந்து ஃபேக்கல்டிஸ் வந்து சொல்லி கொடுக்கும் போது, இல்ல ஒரு 60 பேர் இருக்கக்கூடிய ஒரு ஹால்ல, ஒரு 50 பேர் இருக்கக்கூடிய ஹால்ல வந்து சொல்லி கொடுக்கறதுன்றது does it make impact na first bench second bench இருக்கக்கூடிய 10 பேருக்கு இருக்கலாமே தவிர மீதி இருக்கவங்களுக்கு இருக்காது. ஏன்னா என்னோட கசின் he studied in Allen. சரிங்களா. ஒரு 4 லட்சம் ரூபாய் ஃபீஸ். அது வந்து ஒரு ஸ்பெஷல் இது அங்க இதே மாதிரி ரெசிடென்ஷியல் தான், which is in Bangalore. He is one among 50. அவங்க என்ன மார்க் எடுத்தாங்க கூட திரும்ப ஃபோன் பண்ணி கேட்கல. ஸோ அவ்வளவுதான். they have the concern, ஒரு 10 பேர் அவங்க எடுக்க வச்சு they want to give it in the board. அவ்வளவு அட்மிஷன்ஸ் வரப்போகுது. இதுதான் அவங்களோட இதே தவிர இட்ஸ் நாட் அபவுட் the each and every individual, but we are looking at each and every kid.
இங்க இருக்கக்கூடிய பாஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே we know them very personally. சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்துல we are proud. Morning. சின்ன இன்ட்ரோடக்ஷன் பத்தி. ஸோ திஸ் இஸ் ஐயூபன். பரிசியா டாக்டர்லாம் வந்து இருந்தாலும் நான் டாக்டர்னு கேட்காதுனால அப்படி பெரிய சொல்ல முடியாது. பெரிய நம்ம எல்லா எக்ஸிபியும் உங்களுக்கு வந்து பழகினது வந்து பார்த்ததுல வந்து என்ன ஒரு விஷயம்னா, அந்த இன்னொருத்தவங்க வெற்றியை வந்து நம்ம சொந்தங்கள் அடிக்கிறது அதான் எல்லாரும் பண்றாங்க. நாங்களும் அது பண்ணதுக்குள்ள என்ன யார் பேசினாங்களோ ஆர்ஜர் அகாடமியில வந்து அது ஆர்ஜர் அகாடமியில தான் அவங்க பண்ணாங்கன்றது நான் வந்து பெருசா அதை சொல்ல மாட்டேன். அவங்க பண்ணாங்க. அவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அது தேர் சாக்ரிஃபைஸ். நாம வந்து அந்த பார்ட் காமிச்சோம். எங்க இருந்தாலும் படிச்சிருப்பாங்க. இட் இஸ் தேர் மென்டாலிட்டி. அதனால வந்து இன்ஸ்டிடியூட்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்காங்கன்னா அது வந்து என்னால வந்து உறுதியா சொல்ல முடியும். இன்ஸ்டிடியூட் வில் கைட். அந்த ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் கொடுப்பாங்க. தே வில் கலெக்ட் யுவர் ஃபீட்பேக். பிகாஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா I've been working in Akash, I've been working in Alan, I've been the part of Fuji. So இங்க எல்லாத்துலயும் வந்து the admission department I've been working. So for the past 6 to 7 years வந்து நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். ரெண்டாவது ஆர்ஜர் அகாடமிலேயே 4 to 5 years இருக்கேன். பர்சனலைஸ்டா இங்க என்னோட ரோல் எப்படி இருக்கும்னா, ஸ்டூடெண்ட் கிட்ட மோர் இன்ட்ராக்டடா இருக்கும். ஸ்டூடெண்ட்க்கு வந்து என்ன விஷயங்கள் தேவை, அதை நம்ம மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து எப்படி கொடுக்கலாம், பிளஸ் அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு பிரைமரி சோர்ஸா இருக்கும். ஸோ என்சிஆர்டி சிலபஸ் சிபிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போவாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்கு. ஸோ ஆஸ் பர் த ஸ்டார்ட்ஸ் படி லாஸ்ட் இயர் வந்து 40% வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஊர்ல டிஎன் கோட்டால வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. இதுல திங்க் என்னன்னா, ரீசெண்டா டெவலப் பண்ண நம்மளோட ஸ்டேட் போர்ட் லாஸ்ட் 1 or 2 yearsல படிச்ச ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டை விட என்சிஆர்டி சிலபஸ்ல இன்னும் ஆழமா படிச்சிருக்காங்க. ஏன்னா சிபிஎஸ்சியில இல்லாத கண்டென்ட்டுமே ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் தேடி படிச்சுட்டு இருக்காங்க. ஈவன் ஏன்னா இப்போ மார்க் காலேஜ் ஆஃப் லாயர் டிரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபேமிலி வந்து நீட் சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணாங்க. விச் இஸ் நாட் இந்த என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக். அதுதான் பேரண்ட்ஸ், பெரும்பாலான பேரண்ட்ஸ் என்ன நம்புறாங்கன்னா, என்சிஆர்டியும் சிபிஎஸ்சியும் ஒன்றுன்றது. சிபிஎஸ்சின்றது கண்டக்ட் பண்ற போர்டு. என்சிஆர்டியில 60 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஆனா சிபிஎஸ்சி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40 பாயிண்ட்ஸ் தான் படிப்பாங்க. புக்ல வந்து டீச்சர் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. சடனா ஒரு பேஜ் வந்து திருப்பிடுவாங்க, அது வராதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்கூல்ல வராத ஒரு விஷயம் ஏன் ஸ்கூலோட டெக்ஸ்ட் புக்ல இருக்கு? அப்போ நீட் அண்ட் ஜெயின்றப்ப அதெல்லாம் படிக்கணும். ஸ்கூல்ல வந்து பெருசா வந்து பண்றது இல்லை. ரெண்டாவது இன்டெகிரேட்டட் அப்ரோச்சோட பெரிய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இன்டெகிரேட்டட் அப்ரோச்சை யாரெல்லாம் 9th இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்கலாம் சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இயர் சக்சஸ் எடுத்திருப்பாங்க. ஏன்னா என்ன 9th படிக்கிறாங்களோ ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கும், 11th பண்ணுவாங்க, அண்ட் தென் 12th பண்ணுவாங்க. சிபிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்டோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து எந்த கமிட்மெண்ட்டுமே கிடையாது. தேர் இஸ் நோ போர்டு எக்ஸாம்ஸ். ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க, ஒரு ப்ரெஷர் இல்லாம இருப்பாங்க. ஆனா ஸ்டேட் போர்ட்ல என்ன கொண்டு வந்திருக்காங்க நீங்க பாக்கணும். லாஸ்ட் 4 இயர்ஸா 11th எக்ஸாம் வச்சுட்டு இருக்காங்க. பசங்க ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11th மெக்கானிக்ஸ் பார்ட்டை வந்து ரொம்ப நல்லா படிக்கிறாங்க, ரொம்ப நல்லா சம் போடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு 11th கமிட்மெண்ட் இருக்கு, எனக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்றப்ப டெப்தா கான்செப்ட் படிக்கலாம். சிபிஎஸ்சி பசங்க வந்து 11th ஃபுல்லா வீணடிச்சிடுறாங்க. 12th தான் அந்த சீரியஸ்னஸ் வருது. when it comes to the full syllabus testன்றப்ப அவனால ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ வை நீங்க வந்து இங்க ஆர்ஜர் அகாடமியில வந்து நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்றப்ப, நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருப்பீங்க, மேபி ஒரு சிலர் படிச்சிருக்க மாட்டீங்க, சரிங்களா? ஸோ நியூவா இங்க வரலாம். பட் நான் ஏன் நீங்க வந்து ஆர்ஜர் அகாடமியை வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்ற டாபிக்ல தான் நான் பேச போறேன். ஆர்ஜர் அகாடமியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டு லேர்னிங் மெத்தடை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ரெசிடென்ஷியல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா 20 ஸ்டூடெண்ட் கூட்டி எந்த பேட்சுமே ரன் பண்ண மாட்டாங்க. ரெசிடென்ஷியல் பேட்ச்னு சொல்லுவாங்க, கும்பலா 180 பேர் 100 பேர் கூட போட்டு லெக்சர்ஸ் எடுக்கலாம். பட் 20 பேருக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். ரெண்டாவது we will be giving the commitments, will be giving the open commitment. நம்மள வந்து 6 மணிக்கு வேலைக்கு எடுத்துக்கோசனா போக மாட்டோம், எத்தனை பேர் போகணும்னு தெரியல. பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்கணுன்றப்ப 6 o'clock கமிட்டடா ஒரு டீச்சர் எழுந்து வரணும். ஸோ we'll be committing. நாங்க கமிட்மெண்டா இருக்கும். நான் 6 o'clock எழுந்துக்கணும் இந்த 1 year. தட் இஸ் வாட் மை கமிட்மெண்ட். ஸோ அவங்க வந்து எழுந்துட்டாங்களா, அவங்க அந்த ஏர்லி மார்னிங்ல உட்காந்துறாங்களா? நிறைய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா
3 விஷயம் இருக்கு. ஒண்ணு சொல்லி கொடுக்கறது, திரும்ப படிக்கிறது, ரிசல்ட் டெலிவரி கொடுக்கறது. சொல்லி கொடுக்குறாங்க, ரிசல்ட் மட்டும் பாக்குறாங்க. நடுவுல வந்து பிராக்டிஸ் பண்ண வைக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து மிஸ் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸுமே பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் இப்ப நிறைய டாப்பர்லாம் கூட உட்காந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏன் அவங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணனா அவங்க கிட்ட ஒரு சின்ன ஹேபிட்ஸ் இருக்கு. ஒரு 12 ஹவர் ரெக்கவரி டைம் சொல்றாங்க. நம்ம என்ன படிக்கணுமோ திரும்ப ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ள அதை நம்ம படிச்சு முடிச்சுக்கிறோம் அப்படின்றப்ப ரெக்கவரி டைம் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகுது. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட இந்த ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம்ல அன்னைக்கு மார்னிங் 10 to 5 என்ன சொல்லி கொடுக்குறோமோ அன்னைக்கு ஈவினிங்கே அவங்க படிக்க வச்சுக்கிறோம். ஸோ தட் தே வில் பி அப் டு த டாபிக். அந்த ப்ரொகாஸ்டினேஷன்ங்கிறது பசங்களுக்கு தானா வரும். ஸோ அதை வந்து அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு அன்னைக்கு மார்னிங்ல இருந்து ஈவினிங் படிச்சதை அன்னைக்கே நம்ம சொல்லி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சுட்டு அவங்கள வந்து ஓனா வந்து செல்ஃபா வந்து அவங்கள வந்து பண்ண வைக்கணும். 2வது விஷயம், செல்ஃபா பண்றப்ப என்னென்ன விஷயங்கள் தப்பு பண்றாங்க கூட இருந்து நம்ம சப்போர்ட் பண்றோம். மறுநாள் நெக்ஸ்ட் மார்னிங் என்ன பண்ண போறோம்னா அடுத்த நாளோட செஷனுக்காக 10 to 5 வந்து நம்ம என்ன சொல்லி கொடுக்க போறோமோ அதுக்கான ஃபவுண்டேஷன் விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இன்னைக்கு வந்து இந்த சாப்டர் நம்ம படிக்க போறோம்னா அதுக்கு பேஸ் என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், என்னென்ன ஃபார்முலாஸ் ப்ரேயரா படிச்சு வச்சுக்கணும். அந்த செஷன் வந்து லெக்சர்ல உட்கார்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம ஆல்ரெடி அந்த சாப்டர் ஒரு வாட்டி வாசிக்க வச்சுட்டு பசங்களை வந்து அந்த லெக்சருக்குள்ள கூட்டிட்டு போனோம்னா இன்னும் எங்கேஜிங்கா இருப்பாங்க, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா அதை வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்ப அந்த ஒரு நாளை தான் நாங்க பிளான் பண்றோம். 2வது நம்பர் ஆஃப் டெஸ்ட் இன்க்ரீஸ் பண்றோம். வீக் ஆக்சுவலா நாங்க ஒரு டெஸ்ட் வச்சிருந்தோம். 20 ஸ்டூடெண்ட் எடுத்தாங்க. அதுல ஒரு 14 ஸ்டூடெண்ட் எடுத்தோம் கிளாஸ்க்கு. சரி, பேலன்ஸ் வந்து 42 பேர் எழுந்தாங்க. எல்லாருக்குமே ஆசை தான் இந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு. வெயிட் தூக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறவங்களுக்கு தான் வந்து வெயிட் வைக்க முடியும். ரொம்ப தூக்கி வச்சுட்டோம்னா குழந்தை ரசிக்கு போய்க்கிடும், அது கஷ்டம். அதனால வந்து அனலைஸ் பண்ணி இவங்க பண்ணலாம், இவங்கெல்லாம் பண்ண முடியாது. சப்போஸ் அந்த மாதிரி ஐடியா இருக்கு, நீங்க கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு பேரண்ட்டுக்கு வந்து மதியானமா ரிசல்ட் நாங்க உட்கார்ந்து இண்டிவிஜுவலா பேசணும். அதுல ஒரு 14 பேரண்ட் ஓகே நாங்க வந்து இந்த கஷ்டம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சு சொல்லிட்டு இன்னைக்கு கூட இந்த சார் சொன்னாங்க பிசிக்ஸ் கஷ்டம் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் மட்டும் தான் பண்ணிருக்கேன், கெமிஸ்ட்ரி பண்ணல, பயாலஜி பண்ணல. இப்போ மார்க் கான்செப்ட் ரெண்டுமே டச் பண்ண பண்ணல, 0 மார்க். பிசிக்ஸ் நல்லா பண்ணியிருக்கேன். பிசிக்ஸ் நல்லா இருக்குல்ல, வேற என்ன காரணம் தெரியல. நம்ம அந்த பேப்பர் அனலைஸ் பண்ணி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வந்து பாத்தீங்கன்னா நாங்க நிறையவும் எதிர்பார்க்கல. இன்னைக்கு டெஸ்ட்ல குழந்தைங்க கிட்ட பார்த்ததுமே அப்ரோச் பண்ற மாதிரியான டெஸ்ட் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் குழந்தைங்க வந்து அப்ரோச் பண்ணா அப்படிங்கிறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவர் ஐபன் சார் பேசுறப்ப சொல்லியிருப்பாங்க, நம்ம வந்து குழந்தை வந்து பண்ணாம டீச்சர் இவ்வளவுதான் பெஸ்ட் டீச்சர்னாலையும் ஒண்ணுமே பண்ண அப்படின்னா இருக்கோம். ஐஐடி ஃபேக்கல்டி கூட நம்ம எடுத்து ஏன் இப்ப 2 பேர் வந்து டிஃப்ரெண்டா பேசுறாங்க. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட்ல இருந்து, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஐஐடியும் வேணும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி அட்வான்ஸ் ப்ராப்ளம் போற அளவுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. நம்ம அந்த 2மே வைக்கணும். இப்ப நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டையும் பேச வைக்கணும். மெடிக்கல் எக்ஸாம்ஸ் இங்க நம்ம இண்டிட் எல்லாம் எழுதி போய் அவங்க வந்து பாத்தீங்கன்னா டீச்சரை மட்டும் இன்வால்வ் பண்ணணும், அந்த குழந்தைங்களும் இன்வால்வ் பண்ணணும். 2வது வந்து பாத்தீங்கன்னா இங்க குணசேகரன் சார் இருந்தார். அவர் சொன்னாரு, சார் நம்ம இந்த வருஷம் வந்து வெறும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இன்வால்வ் பண்றது இல்லாம நம்மளுடைய ஐடி ஸ்டூடெண்ட்ஸையும் இன்வால்வ் பண்ண வைக்கணும். ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி ஐடி அட்வான்ஸ் வந்து சால்வ் பண்ண ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது. அப்ப எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அலுமினிஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 23 இருக்கக்கூடிய ஐஐடிஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நெட்வொர்க் ஒன்று ஃப்ரேம் பண்ணிருக்கோம். அந்த பசங்களும் வந்து மெம்பர்ஷிப் கொடுத்தாங்க. பட் அந்த பசங்க கரெக்டா வந்து பண்றதுலாம் ரொம்ப சிறப்பு. இவங்க இந்த பக்கத்துலயே இருந்ததுனால உடனே முடியாதுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 7-8 பேர் இன்னைக்கு ஃப்ரீயா இருந்ததுனால வந்துட்டு இந்த மாதிரி எம்என்சில இருந்து வருவாங்க குழந்தைங்க, கேஎம்சில இருந்து வருவாங்க. இவங்க எல்லாருமே அசிஸ்ட் பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கும்.
இன்னைக்கு வந்ததுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 14 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க, 12 பேர் எழுதிங்க எக்ஸாம்ஸ். இவங்க எல்லாருக்குமே நாங்க அந்த 20 பேர்ல எடுத்துக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். பட் உங்களுக்கு கூட உட்கார்ந்து அனலைஸ் பண்றோம், உங்ககிட்ட சொல்றோம் உங்களுடைய குழந்தையோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு, உங்க குழந்தையோட வீக்னஸ் என்ன அப்படின்றத உங்க கூட மதியானம் சாப்பிட்டதுக்கு அனலைஸ் பண்ணலாம். அதுல உங்களுக்கு யார் ஐடியா இருக்கு, சரி இல்ல நாங்க கொடுத்துறோம் குழந்தை கொடுத்துறோம் ஐடியா இருக்கு, நீங்க வந்து பண்ண வைக்கிறதுனா நாங்க ஃபுல் சப்போர்ட் பண்றோம். நீங்க ஃபுல் சப்போர்ட் என்னன்னா எங்களை நம்ப சொல்லணும், அவ்வளவுதான். உங்ககிட்ட ஃபுல் சப்போர்ட். ஏன்னா உங்ககிட்ட குழந்தைங்க இங்க கூட தான் இருக்க போறாங்க. அவங்க வந்து பேசினப்ப சொன்னாங்களா, அவங்க நினைச்சுக்காங்க வெளியில இருந்து வருவாங்க, இங்க இருந்து வருவாங்க. இப்ப நாங்க 1 இயர் வந்து வெளியில விடல. ஏன்னா பசங்க போய் வீட்டுல போய் பண்ணணும், இல்லைன்னா ஹாஸ்டல்ல போய் அவங்களே பண்ணிக்கணும். நான் பண்றது இல்லை, பாத்துட்டோம். அது வந்து நடக்கிறது. நாங்க சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த டைம் இருக்கு போயிட்டு பண்ணணும்னா போன வச்சுக்காங்க. அது ஸ்டார்ட் பண்றதுதான் அவங்களுக்கு தெரியுது. அது எப்போ கீழே வைக்கிறாங்கன்றது தெரியுது. ஏன்னா அது தப்பு இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் தினகரன். நான் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். நான் நீட் கிராக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஆர்ஜிஆர் அகாடமி தான். அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் எப்போல்லாம் கொஸ்டின் கேட்கறோம், எப்போல்லாம் ஏதாவது டவுட்னா நான் நைட் கூட மெசேஜ் அனுப்புவேன் அவங்களுக்கு, சார் இதை சொல்லித்தாங்க சார். அவங்க அப்போ கூட உட்காந்து எனக்கு அது கேன்சர் அனுப்பிச்சு ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இவங்க இந்த அளவுக்கு எனக்கு எஃபர்ட் போட்டு ஹெல்ப் பண்ணதால தான் நான் இப்போ இந்த காலேஜில் சீட் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி நான் மார்க் வந்து ஒரு நாள் அதிகமாக மார்க் வரும், ஒரு நாள் கம்மியான மார்க் வரும். அந்த மாதிரிலாம் டிவியேஷன் வரும்போதெல்லாம் வந்து எனக்கு சார் தான் ரொம்ப மோட்டிவேஷனா கூடவே இருந்து, இல்லை உன்னால முடியும், நீங்க பண்ணுவேன், சப்போர்ட் எனக்குன்ட்டு இல்லை நிறைய பேருக்கு இந்த ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதே மாதிரி கஷ்டமா இருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் வந்துட்டு ஃபீஸ் கூட அவர் அவ்வளவா பொருட்படுத்தல. சரி பாத்துக்கலாம், நீங்க அப்புறம் கட்டிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப எனக்கு எமோஷனல் சப்போர்ட்டாவும் இருந்தாரு, பினான்சியல் சப்போர்ட்டாவும் இருந்தாரு. இந்த காலேஜ் எனக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு ஆர்ஜிஆர் சார் ரொம்ப தேங்க்ஸ். என்னைக்குமே இந்த அகாடமி மறக்க மாட்டேன். நீங்களும் நீட் கிராக் பண்ணணும் அப்படின்ற ஐடியால இருந்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்க உங்க லைஃப்ல கண்டிப்பா ஒரு முக்கியமான இடத்த பிடிக்கும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் இட்.